தமிழகத்தில் திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எந்த இடமும் இல்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் அகில பாரத மகளிர் அணி தலைவருமான பாரதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றுவார். பாரத் மாதா கி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை மூத்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், தமிழக அரசு எத்தனைதான் தடைகளை போட்டாலும், வருகின்ற வழியெல்லாம் அடைத்து வைத்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தடைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுவோம் என்று இங்கு கூறியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இன்று என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய 200வது தொகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். பாரத் மாதா கி. நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவரை அத்தனை பேரும் நாம் கரகோஷத்துடன் வரவேற்பு கொடுக்க வேண்டும். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய எழுச்சி உருவாகிக் கொண்டிருப்பதை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. 200வது சட்டமன்ற தொகுதியிலே இந்த யாத்திரை இப்போது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை சிறப்பிக்கின்ற விதமாக நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டாஜி அவர்கள் இந்த வருகை புரிந்து இந்த கூட்டத்திலே நமக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். தமிழகம் முழுவதும் இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள் என்று ஒவ்வொரு தரப்பும் இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கு கட்சியிலே தொண்டர்களோ நிர்வாகிகளோ இல்லை என்கின்ற இடத்தில் கூட ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடி இந்த யாத்திரையில் கலந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் எழுச்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களும், பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது காட்டுகின்ற அக்கறையை புரிந்து கொண்ட மக்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு தங்களுடைய அன்பை ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து வெற்றிகரமாக இந்த யாத்திரை இப்போது சென்னை வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த 200வது சட்டமன்ற தொகுதியில் நடக்கின்ற யாத்திரைக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் மண் என் மக்கள். தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கிய வெற்றி பயண நாயகன் இங்கே அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய 200வது இந்த தொகுதி துறைமுகர் தொகுதியை நிறைவு செய்து அவர்களை ஆசீர்வதிக்க நமது அகில பாரத தலைவர், உலகத்தில் மிகப்பெரிய இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியின் ஒப்பற்ற தலைவர் ஐயா நட்டாஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போன்று மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமது நாடாளுமன்ற தேர்தல் இணை பொறுப்பாளரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இணை பொறுப்பாளருமான ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று நமது தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நமது கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மரியாதைக்குரிய தேவநாதன் யாதவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் குழு தலைவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினரும் அகில பாரத மகளிர் அணி தலைவியான சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சரஸ்வதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோன்று முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் தலைவருமான அன்பு அண்ணன் பொன்னார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நேரத்திலே
தமிழகம் மாற்றம் பெறுவது உறுதி. எங்கள் தலைவர் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழகத்தில் இருந்து 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் இருந்து நாடாளுமன்ற அவையை அலங்கரிப்பார்கள் என்று உறுதியேற்றார். அதற்கேற்றார் போல் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருகிறோம், வளர்ச்சி அடைந்து வருகிறோம். பாஜகவும் தமிழகத்திலே வளர்கிறது, இந்தியாவும் உலகத்திலே வளர்கிறது என்று சொல்லி இந்த கூட்டத்திலே மரியாதைக்குரிய ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் இப்பொழுது உரையாற்றும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். Most respected, beloved All India President Bharatiya Janata Kachhi Sri J.P. Nadda ji avargal, our dynamic Singamalai, Annamalai State President of Bharatiya Janata Kachhi, Dr. L. Murugan ji, all respected guests on the dais, அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரர்களை, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி ji, Narendra Modi ji. I don't want to take much of your time. Please bless our Bharatiya Janata Kachhi of Tamil Nadu, which is fighting under the leadership of our Annamalai ji against the corrupt practice of three mukha. One mukha is for settlement, one mukha is for corruption, one mukha is for gundaism. That is so-called Dravidian rule of Tamil Nadu. We have to DMK hatao, Tamil Nadu BJP law. That is the slogan. We have to bring back Bharatiya Janata Kachhi and alliance partners NDA in the Tamil Nadu. We have to support, please support and vote for Namadu Votu Tamarai and elect more number of Lok Sabha MPs from Tamil Nadu of this Siddha Bhumi, this Punya Bhumi, this Karma Bhumi, which has given stalwarts and Bharat Ratnas of this country, great nation. Our beloved Prime Minister is the Devaduta, is the God-sent man. Please support. He is differently with under the leadership of stewardship of Narendra, our J.P. Nadda ji. We are going to win 400 Lok Sabha seats. Third term hat-trick Prime Minister. Nobody will stop. People's blessing, Tamil Makkal's blessing, and Bharat Mata ka blessing. Definitely, our beloved Prime Minister is having for good governance and Congress jail care of. And DMK people, one minister is in jail, one minister is in bail, one minister is, one MLA is out of the power. That is the Dravidian rule of this Tamil Nadu. They have cheated the public of Tamil Nadu. That is the reason. Our fighter, Annamalai, he is N Makkal, completed 200 assembly constituencies. He is about to complete 234 constituencies. Our beloved Prime Minister is going to address Palladam meeting in a lakhs of public meeting. He is going to address north to south, south to north, one nation, one country, Shrestha Bharat, Unnata Bharat, Shrestha Bharat, Unnata Bharat. That is the link of Kashmir to Kanyakumari. Please bless Bharatiya Janata Kachhi and our alliance partners in coming elections under the leadership of Narendra Modi ji, under the stewardship of our J.P. Nadda ji and Amit Shah ji, and our stewardship of dynamic Annamalai ji, along with Murugan ji, our Nayanar Nagendran ji, Ponnar ji, Vanati ji, all H. Raja ji, every MLA, our M.R. Gandhi ji, Saraswati ji, Arvind Menon ji, who is in charge for this election. Everybody will come to the villages, door to door, wada to wada, gully to gully. We will reach, Thambarai will reach. Thank you very much. Nandri, Vanakkam, Romba Santosham. மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் ஐயா டாக்டர் எல் முருகன் அவர்கள் இப்போது நம்முடைய உரையாற்றுவார்கள்.
भारत माता की, भारत माता की, भारत माता की। जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। வெற்றிவேல். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய 200வது தொகுதியினுடைய இந்த யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, நம்முடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் பானர்ஜி அவர்களே, தேர்தல் இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, நம்மளுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணியினுடைய தேசிய தலைவர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்களே, அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களே, அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேடையில் இருக்கின்ற தலைவர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் மண் என் மக்கள் இந்த யாத்திரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த யாத்திரை இன்றைக்கு சென்னையில நம்மளுடைய மின்ட் ஸ்டேட்ல வந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட வரவேற்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனையாக 3வது முறையாக 400 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள். 3வது முறையாக இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்முடைய இந்த யாத்திரையை ராமேஸ்வரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் தொடக்கி வைத்தார்கள். இன்றைக்கு இந்த யாத்திரையை நம்முடைய 200வது தொகுதியில நம்முடைய நட்டாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த யாத்திரையுடைய நிறைவில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வர இருக்கிறார்கள். இந்த யாத்திரையை கண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு, ஊழல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று தடம் பதித்த இந்த யாத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரை மூலம் நாம் போன முறை வெற்றிவேல் யாத்திரை நடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தோம். இந்த முறை இந்த யாத்திரை மூலம் 40 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம். இந்த யாத்திரையினுடைய வெற்றியாக நமக்கு இந்த யாத்திரை கொடுக்க போகிறது. சகோதரர்களே, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மேல், தமிழ் மண் மேல், தமிழ் மக்கள் மேல் எந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்று, அதனால்தான் ஐநா சபையில நம்முடைய பிரதமர் அவர்கள் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்றார்கள். காசியில தமிழ் சங்கமம் ஒரு முறை அல்ல 2 முறை காசி தமிழ் சங்கம் நடத்தினார்கள். திருக்குறளை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வெளிநாடுகள் மொழிகளிலும் சேர்த்து திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய புதிய பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய அரசு ராஜ பரிபாலனத்திற்கு உதாரணமான செங்கோலை நம்முடைய பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழர்களுடைய ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, இது மட்டுமல்ல, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில வாரணாசியில் இருக்கிற இந்து
பனாரஸ் யூனிவர்சிட்டியில நம்முடைய பாரதியாருக்கு இருக்கை அமைத்து பாரதியாருக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு போற்றிக் கொண்டிருக்கிறார் என்று மக்கள் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார்கள், தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தமிழ் புத்தாண்டை கொண்டாடினார்கள், பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய தமிழ் மக்களுடைய எண்ணமான 400 தொகுதியில வெற்றி பெற்று வருவது உறுதி. நம்முடைய பிரதமர் நம்முடைய நாட்டிற்கு சொன்னது, நாம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் என்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு. நாம் சொல்லியிருந்தோம், இந்த நாட்டிற்கு சொல்லியிருந்தோம். அதே போல அயோத்தியில இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டு கோடான கோடி மக்கள் இன்றைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அயோத்திக்கு போயிருக்கிறார்கள். அதே போல காஷ்மீர்ல ஆர்டிகிள் 370 துடைத்தெறிவு என்றும் சொன்னோம். அதே போல அங்கேயும் துடைத்தெறிந்து இருக்கிறோம். இந்த நாட்டிற்கு என்னென்ன சொல்லியிருக்கிறோமோ அத்தனையும் நம்முடைய திரு ஜெகத் பிரகாஷ் நட்டாஜி அவர்கள் தலைமையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் செய்தி காட்டியிருக்கிறார்கள், நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். மத்திய அமைச்சர் அவர்களுக்கு அன்பான நன்றி. ஒரு மாற்றத்தை உருவாக்க மாபெரும் தலைவரான மாநில தலைவர் இன்றைக்கு 200வது தொகுதியை எண்ணக்கல் யாத்திரை மூலம் நிறைவு செய்திட்ட மாநில தலைவர் மரியாதைக்குரிய போட்டுதலுக்குரிய திரு அண்ணாமலை அவர்களை இப்பொழுது பேச வருமாறு அன்போடு உங்கள் அனைவரின் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான சரித்திரம் மிகுந்த நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை அதனுடைய 200வது தொகுதியிலே நம்முடைய ஹார்பர் தொகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அகில இந்திய தலைவர், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை ஐயா திரு ஜே.பி. நட்டா அவர்கள் அவருடைய கடுமையான பணியிலிருந்து விடுபடுத்து சென்னை மாநகருக்கு வருகை வந்து இந்த யாத்திரைகளை பங்கேற்கக்கூடிய நம் அனைவருக்கும், சென்னை நகர வாசிகளுக்கும் கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இன்று வந்திருக்கின்றார். உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்களை வருக என்ற நேரத்தில் வரவேற்பது என்னுடைய முதற்கண் கடமையாக இருக்கிறது சகோதர சகோதரிகளை. அதே நேரத்தில் நம்முடைய மத்திய இணையமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் எல். முருகன் அண்ணா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற வரவேற்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள். சட்டமன்ற குழுத் தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் ஹெச். ராஜா அவர்கள், முன்னாள் மாநில செயலாளர் அருமையக்கா வானதி சீனிவாசன் அவர்கள், எம்எல்ஏ, தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் அண்ணன் அரவிந்த் மேனன் அவர்கள், அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள், நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ரவி பச்சமூர்த்தி அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள் எப்பொழுதும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடியவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நியூ ஜஸ்டிஸ் பார்ட்டி தேவநாதன் யாதவன் அவர்கள் ஐஎம்கே எம்கே அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து நம்முடைய தேசியத்தை ஊக்குவிப்பதற்காக தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், இந்த யாத்திரையுடைய ஒருங்கிணைப்பாளர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் நரேந்திரன் அவர்கள், மாநிலத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள், இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் நம்முடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாரத பிரதமருடைய கட்டளை என்னவென்றால், நம்முடைய நல்லாட்சி பட்டி தொட்டி எல்லாம் செல்ல வேண்டும், எல்லா மக்களையும் நாம் சந்தித்தாக வேண்டும். மக்களுடைய மனங்களிலே நம்முடைய நல்லாட்சி இருக்கிறது. அதே நேரத்தில்
நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கடுமையான உழைப்பினால் தமிழகத்தினுடைய எல்லா பாகத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கனவுகளை, ஆசைகளை, ஆட்சிகளை எடுத்து சென்றிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அதற்கு கடந்த 6 மாத காலமாக நம்முடைய யாத்திரை என் மண் என் மக்கள் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் துவங்கி இன்னைக்கு 20வது தொகுதியாக ஹார்பர் தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். இந்த நீண்ட நெடிய பயணம் பல தலைவர்களுடைய கடுமையான உழைப்பினுடைய சாட்சி. இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக வேர்வை சிந்தி இரத்தத்தால் இந்த கட்சியை வளைத்திருக்கின்றார். ஒரு மிக கொடிய மோசமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஆண்டுகளில் தமிழக மக்களுடைய மனதை எல்லாம் விஷமாக்குவதற்கு முயற்சி செய்தும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினால் உண்மை, நேர்மை, ஞானம், நம்பிக்கை, தேசியம், ஆன்மீகம் இதை இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு இந்த புண்ணிய பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த இந்த பூமி, உலக பெருமறை திருக்குறள் தோன்றிய அந்த பூமி, எங்கே திரும்பினாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் பூமி, அதையெல்லாம் எதிர்த்து துணிந்து இத்தனை ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. இந்த யாத்திரையினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சியை பற்றி பற்றி எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும். 10 ஆண்டுகள்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையை ஒரு மக்களுடைய மனதில் இடம்பெற செய்ய வேண்டும். மிக முக்கியமான 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டலில் 400 எம்பிக்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை, இந்த வேள்வியை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதே மாதிரி சாதாரண யாத்திரை இல்லைங்க. பல தடைகளை தாண்டி, தடைகளை உடைத்து, ஒரு இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நமக்கு போட்டிருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒரே ஒரு காரணம் தமிழக மக்களுடைய அன்பு, நம்முடைய பாரத பிரதமரின் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய அன்பு. பட்டிகட்டியாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், எந்த நேரமாக இருக்கலாம், லட்சக்கணக்கான நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அந்த யாத்திரை போகின்ற பாதையிலே வந்து தன்னுடைய அன்பையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். நம்முடைய வேலை இன்னும் முடியவில்லைங்க. வேலை படம் ஆரம்பிச்சிருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து பெரும் அளவு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை 3வது ஆட்சியிலே தொடர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது சகோதர சகோதரி. நாம் வேலையை சிந்த வேண்டும். இன்னும் நம்முடைய வேலையை அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் நமக்கு 34 தொகுதிகள் இருக்கிறது கணக்கிற்கு. அதை தாண்டி இன்னும் நம்முடைய எலெக்ஷன் தேர்தல் வேலை பணி நமக்கு இருக்கு. 60 நாட்கள் நமக்காக, நமக்கும் சரித்திரத்திற்கும் இடையிலே 60 நாட்கள் காத்திருக்கிறது சகோதர சகோதரி. கடைசியாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் உறக்கமாக நம்மால் சொல்ல முடியும், தமிழகம் தேசியத்தின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் 60 நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி. உழைப்பை எல்லாம் கூட்டியிருக்கின்றீர்கள், அன்பையெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். முக்கியமான ஒரு சரித்திரத்தை கிடைப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் தொண்டர்களும் தலைவர்களும் காத்திருக்கின்றோம். இந்த நேரம் தாங்க இன்னும் கடுமையாக, இன்னும் வேகமாக, இன்னும் ஆக்ரோஷமாக, இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் அடுத்த 60 நாட்கள் சகோதர சகோதரி. பல மனிதர்களுடைய கனவு தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் மறுபடியும் வளர்ந்து விட்டால், மக்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக இந்தியா முழுமையடைகிறது, பாரதம் முழுமையடைகிறது. அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆரம்பித்தாக வேண்டும். நிச்சயமாக இந்த யாத்திரையினுடைய வெற்றியை செல்லுகின்ற இடத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள். எல்லா யாத்திரையிலும் கூட இந்த ஊரை பத்தி பேசுறோம் ஐயா. இன்னைக்கு சென்னையில் இருக்கும், சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும். நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவருடைய உரையை நம்ம கேட்கணும். இருந்தும் கூட இந்த யாத்திரையினுடைய நோக்கமாக ஒரு தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதியில சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம். சென்னை சமீப வெள்ளத்தில் தட்டு தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் 20-30 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆளத் தெரியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால 7 நாட்கள் தன்னுடைய முழு சொத்தையும் இழந்துவிட்டு பாதி சென்னை நின்று கொண்டிருக்கிறது. வெறும் பொய்களை மட்டும் பேசி ஆட்சியை திறந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார். 4000 கோடி, 5000 கோடி, 8000 கோடி செலவு செய்திருக்கின்றோம். வடிகாலை சரி செய்திருக்கின்றோம், விலை சரி செய்திருக்கின்றோம், 98% வேலைகளை முடித்திருக்கின்றோம்.
ஆனா இன்னைக்கு சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் இந்த துயரமான அனுபவம் தெரியும். முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் 42% பணிகள் கூட நடக்காத ஒரு ஊரில், மிக முக்கியமான ஊரில் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிக்கள் பாருங்க, டெல்லியினுடைய எம்பியை பாருங்க, 7 பாரதிய ஜனதா கட்சி, பெங்களூர்ல பாருங்க 3 பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள் அனைத்தும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது. அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் இருக்கக்கூடிய 3 எம்பிகளை பாருங்க. தென் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அக்கா, ஒரே சாதனை என்ன, இதற்கு முன்பிருந்த அமைச்சர் தங்கபாண்டியனுடைய மகள். இன்னொரு சாதனை என்ன, தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கை. குடும்ப ஆட்சியுடைய இலக்கணமாக தென் சென்னை எம்பி. மத்திய சென்னைக்கு வந்ததுன்னா தயாநிதி மாறன் எம்பி. யாருங்க, மோசமாறன் ஐயாவுடைய மகன், கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர். வடசென்னைக்கு போனீங்கன்னா ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் எம்பி. இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய 3 எம்பிக்களும் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கலீங்கய்யா. சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வெளியே அந்த வெள்ள காலத்தில் வந்து ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கணும், எட்டி கூட பார்க்கல. அதுவும் குறிப்பாக இந்த தொகுதியுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டார். ஆனா இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். அதனுடைய விளைவை சென்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. போன ஆண்டு சுத்தத்தின் அடிப்படையிலே ஸ்வச்ச பாரத்தில் 44வது இடத்தில் இருந்த சென்னை இன்னைக்கு தலை குனிந்து 199 இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். சுத்தமாக இல்லை, குப்பை குளங்கள் இருக்கிறது கிடையாது, தண்ணி சரியாக இல்லை, ரோடு சரியாக இல்லை, இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை. அதனால் சகோதர சகோதரிகளே, இந்தியாவினுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்தது போல இந்த முறை சென்னையினுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கட்டாயம். நிச்சயமாக சென்னை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டிய காலம் கிடையாது. எத்தனை நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆண்டும் மழை வரும்போதும் வெள்ளம் போவதிலிருந்து பயம் இருப்போம். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் தமிழக அரசு சென்னைக்குள்ள யாத்திரை விடுவதற்கு தயாராக இல்லை. பல தடைகளை உடைத்து இன்னைக்கு இங்கே ஹார்பர் தொகுதியில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 200வது மக்கள் எங்கிருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு புதிய சென்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கனவின்படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த சென்னையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரி. நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நீங்க பார்த்திருப்பீங்க 2 நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார். ஐயா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார். நீங்க கவனிச்சீங்களா? உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவங்க திரும்ப பேச போறது கிடையாது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதியுடைய தயாநிதி மாறன் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர். இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவரை பார்த்து கேட்கிறேன், அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் ஒரே ஒரு காரணம் சன்னா முரசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டி மட்டும்தான். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது. 2011 அமைச்சரவையிலிருந்து நீங்க வெளியே வந்த பொழுது சொந்த காரணத்திற்காக வெளியே வரன்னு சொன்னீங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும், நீங்கள் ஊழல் செய்து 2011 கேபினட்டிலிருந்து திருத்தப்பட்டவர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும், தகுதி மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு? நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது பிஎஸ்என்எல் டெலிபோன் லைன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவிகளுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தவில்லை. உங்க தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என்எல் லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு? சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலரை பார்த்துவிட்டு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களாம் சொன்னீங்க. உங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்களா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னார்கள். எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும். ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து இந்த சென்னை நகரை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. ஆனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர், இந்த யாத்திரையுடைய சங்கல்பம், குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் 3 எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும். அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரர்களே. இந்த அற்புதமான 200வது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி வாழ்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து
தொடர்ந்து 34 தொகுதிகள் இருக்கிறது. சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். 234வது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும். நான் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அளித்திருக்கின்றனர். மறுபடியும் ஒரு முறை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களை அவருடைய கடினமான சூழ்நிலையை பாராளுமன்றம் அனைத்திடத்திலும் கூட தேவைப்படுகின்றார். இருந்தும் சொன்னபடி 200வது தொகுதிக்கு வருகின்றேன் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு டெல்லியிலிருந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் உங்களை நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதியின் புகழ். பாரதிய ஜனதா கட்சியில் அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் இணைவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக 15 முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பிக்கள் இணைந்தார்கள். இன்றைக்கு திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், ஸ்விம்மிங் பெடரேஷன் ஆல் இந்தியா பிரசிடண்டாக இருக்கக்கூடிய திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஐயா மாநில தலைவர் முன்னிலையில் ஐயாவுடைய தலைமையில் இப்பொழுது தங்களை கட்சியிலே இணைத்துக் கொள்ளும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். அண்ணன் திரு ஏ.சி. சண்முகம் அவர்கள் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு சொல்வாங்க. நம்ம நட்டா ஐயா அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முக்கிய தலைவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படும். மொத்த மாலை கொடுங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்களுக்கு இப்பொழுது மாலை மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணன் தேவநாதன் யாதன் அவர்களுக்கு இப்பொழுது மாலை மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள். ஐயா ஜே.பி. நட்டா அவர்கள் உலக மிகப்பெரிய 19 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஆற்றல் மிக்க தலைவர், ஏபிபியுடைய தேசிய செயலாளராக இருந்தவர், இளைஞர் அணியின் தேசிய தலைவராக இருந்தவர். இந்த நீட் பரீட்சையில் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டுக்கு 500 பேருக்கு மேல் இடம் கிடைக்கிறது என்று சொன்னால் ஐயா நட்டா அவர்கள் சொன்ன ஆலோசனையின்படிதான் அந்த இட ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அவருடைய தலைமையில் வெற்றி தொடரும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ். பாரத் மாதா கி, भारत माता की, भारत माता की.
Today, when we are here in the public meeting, our honorable leaders on the dais, Shri K. Annamalai ji, the State President of Bharatiya Janata Kutchi, Shri Nayanar Nagendran ji, the Assembly Floor Leader, our Union Minister and former President Shri L. Murugan ji, our alliance partner IGK President Ravi Pachnutu ji, our alliance partner NJP AC Shanmugam ji, Shri Devnathan Yadav ji, our very senior leader Paul Radhakrishnan ji, H. Raja ji, our National President of Mahila Morcha and a MLA from Tamil Nadu, Shri Vanati Srinivasan ji, Arvind Menon ji, Sudhakar Reddy ji, all the distinguished members on the dais and the august gathering here, ladies and gentlemen, brothers and sisters, and the media persons from the electronic media and print media, vanakkam to all of you. இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களே, இங்கே சட்டமன்ற குழுவின் தலைவராக அமர்ந்திருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களே, Friends, when I talk about Tamil Nadu, it always makes me remember the contribution of Tamil Nadu in the nation building, in the nation making stronger, and we always remember the famous poet Thiruvalluvar ji, and we also always remember the freedom fighter Subramaniam Bhartiyar, who contributed in the freedom fight of this country. I, on my behalf of my party, not only remember but it inspires us how they have contributed for the nation and how rich is the Tamil Nadu culture and the literature. When I talk about today also, I remember our very senior leader, one of the pioneers of Bharatiya Janasangh. Today we celebrate as Samarpan Divas Shri Deen Dayal Upadhyay, Pandit Deen Dayal Upadhyay. On this day, he left us for heavenly abode in the circumstances which was never came on the surface what happened on that morning when he left us for heavenly abode. But his ideology inspired us right from the Janasangh days to the Bharatiya Janata Party days, and today we are the world's largest political party which we are seeing. இன்றைக்கு தமிழகத்தில் நான் பேசுகின்ற பொழுது தமிழகத்தின் தேசிய வளர்ச்சியில் தமிழகத்தில் பங்கெடுத்து நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. வலிமையான பாரதத்திற்கு தமிழகத்தின் பங்கு மிக அவசியமாக இருந்திருக்கின்றது. அதே போல தமிழகத்திலே மிகப்பெரிய தலைவரான திருவள்ளுவர் அவர்களையும் பாரதியார் நான் நினைவு விதம் பெருமைப்படுகின்றேன். இன்றைக்கு இந்த ஜனசங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் மறைந்த நாள் இன்றைக்கு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் அவர்கள். அவர் மறைந்தாலும் கூட அவர் எங்களுக்காக விட்டு சென்ற ஜனசங்க காலத்தில் விட்டு சென்ற பணியானது பாரதிய ஜனதா கட்சியான பிறகு கூட தொடர்ந்து கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றோம். Friends, I would also like to share with you and tell you that Tamil Nadu is very much in the hearts of Bharatiya Janata Party leadership. For Prime Minister Narendra Modi ji,
Tamil Nadu is very special to him. And this is not only in words but in deeds. Whenever he has gone and he has represented India on the various international platforms, he has always recited the sayings of the saints and the poets of the Tamil Nadu, and he has quoted Tamil Nadu literature. We are all very proud to say that today, when the President of India enters to address the joint session of the Parliament, it is led by not only when we lead the procession, it is led by Singhol, which is the symbol of justice, symbol of service, and that comes from none other but from the land of Tamil Nadu, which represents our parliament. நண்பர்களே, தமிழகம் எப்போதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவருடைய இதயங்களில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக விளக்கை பதிக்கிறது. அதிலும் குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகம் மிகவும் மனதிற்கு நெருக்கமான மிக சிறப்புடையான ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றது. உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் கூட தமிழை குறித்து தமிழக புலவர் குறித்து பேசாமல் இன்றைக்கு இருந்ததுமே இல்லை. இன்னும் ஒருவரை மிக அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழகத்திலே அடையாளமான செங்கோலை கொண்டு சென்ற நீதிக்கு அடையாளமாக, நேர்மைக்கு அடையாளமாக, சிறந்த ஆட்சிக்கு அடையாளமாக செங்கோலை நாங்கள் அங்கே வைத்திருக்கின்ற செங்கோலுக்கு மதிப்பு அளித்திருக்கின்றோம். Friends, when I say that for Prime Minister Narendra Modi ji, Tamil Nadu is very special, day before yesterday, when it came to give Bharat Ratna, the son of the Tamil Nadu, M.S. Swaminathan, who brought an agriculture revolution, he was awarded by Bharat Ratna. So, we all know that how our leader, Prime Minister Narendra Modi, and Bharatiya Janata Party always recognizes the rich contribution of Tamil Nadu in the nation building. When I say so, he did not only bring revolution, but he also brought food security to the country. M.S. Swaminathan brought food security to the country. Today, we are self-sufficient in food. We are there to help other nations. It is all because of the contribution of the great M.S. Swaminathan, who got the Bharat Ratna by our Prime Minister Narendra Modi ji. அது மட்டும் சகோதரர்களே, சமீபத்தில் மோடி அவர்களுக்கு தமிழகத்தை எவ்வளவு முக்கியத்துவத்தை மீண்டும் இன்னொரு செயல் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழகத்தைச் சேர்ந்த விவசாய விஞ்ஞானியான மரியாதைக்குரிய M.S. சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருதை வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கின்றார். அவர் வெறும் பசுமை புரட்சி மட்டுமல்ல, உணவு புரட்சி மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கு கூட உணவு பாதுகாப்பு என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த மிகப்பெரிய பெருமை தமிழகத்தை சேர்த்திருக்கின்றார். ஆகவே அதுபோல தமிழகத்திற்கு மோடி அவர்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு மரியாதை அளித்திருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Friends, when we talk about Tamil Nadu, remember one thing, that it has got a very rich culture. It has got very rich traditions. It has got a very rich language. It is one of the oldest language. The contribution of Tamil Nadu can never be forgotten. The saints, the sadhus, the leadership, we have all seen that Tamil Nadu has contributed a lot. It has contributed in art, it has contributed in literature, it has contributed in craftsmanship, it has contributed in science, it has contributed in technology. In all walks of life, Tamil Nadu's contribution can never be forgotten. Friends, but I would like to say today that it is rich Tamil Nadu with very poor leadership at the moment.
It is the rich Tamil Nadu. The people of Tamil Nadu are rich. They have got the art. They are hardworking. They are the people who bring laurels to the state. But I am sorry to say that the leadership of Tamil Nadu, the DMK leadership, is a very, very poor leadership that we are getting. நண்பர்களே, தமிழகம் என்று சொன்னாலே தமிழகத்துடைய கலாச்சாரம், தமிழகத்துடைய பண்பாடு, அதே போல தமிழகத்துடைய பழமையான மொழி தமிழ் என்பதை நாம் பெருமை கொள்கிறோம். அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள், சன்னியாசிகள் குறித்து நாம் பெருமை பெறுகின்றோம். தமிழகம் இந்த நாட்டிற்கு தந்த தலைவர் குறித்து நாம் பெருமை பெறுகின்றோம். தமிழர் இந்த கலை, இலக்கிய துறைகளை, விஞ்ஞான துறையிலே, பல்வேறு துறைகளை தமிழகம் தந்ததெல்லாம் நம்மால் மறக்க முடியாது, பெருமை பெறுகின்றோம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் மிக மோசமான ஒரு தலைவன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்துக்கு உண்மையே கடுமையான உழைப்பாளிகள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை திசை திருப்பி ஒரு மோசமான திராவிட முன்னேற்ற கழக தலைமையாலே தமிழகம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. This leadership lacks wisdom, does not have here anything, does not have anything, it lacks wisdom, it does not have the basic feeling and respect for democracy. Here where I came, the markets were shut down. The street lights were put off. Huge platoon of police was deployed. It made me remember the emergency days. It made me remember the emergency days. But I would like to say, Mr. Stalin, days are not far when you will be out. Anybody who wants to see how Tamil Nadu is function, go and visit the market which I visited today. See how the police has made them to shut down their markets, their bazaar. None is allowed to come out. Is this democracy? Is this the tradition of Tamil Nadu? When it is not the tradition of Tamil Nadu, such leaders should not be there to represent Tamil Nadu. That we have to understand. நண்பர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் ஆண்டு விடுவதற்கு அறிவு என்பது கொஞ்சம் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்து ஜனநாயகம் சுத்தமா கிடையாது. இன்னைக்கு வர்ற வரையில பார்த்தேன், நான் வர்ற வரை முழுக்க கடைகள் மூடி இருக்கு, மிளகு மூடி வச்சிருக்காங்க. அதே போல லைட், ஸ்ட்ரீட் லைட் எங்குமே, தெருவிளக்கு எங்குமே எரியல. போலீசார் எதுக்கு இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் இருக்கான்னு புரியல. ஃபார் இன்ஃபர்மேஷன், ஆனரபிள் லீடர்ஜி, நட்டாஜி, this not only here, wherever the Padayatra within the evening, they switch off all the lights everywhere as in charge of the light. Now time has come when DMK light will switch off. ஆகவே இது ஏதோ மீண்டும் ஒரு எமர்ஜென்சி வந்தது போல இருந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்களை நாட்கள் அருகில் வந்துவிட்டது. மக்கள் தூக்கி எறியக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்திருக்கிறது. எனக்கு இந்த மேடையின் விரைவை சொல்லிக் கொள்கிறேன். இது ஜனநாயகமா? இதுதான் தமிழ் கலாச்சாரமா? இதுதான் தமிழர்கள் கலாச்சாரமா? நான் உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகின்றேன். Friends, that is why the Bharatiya Janata Party decided for N Man and N Makkal, the yatra which is being led by Annamalai and the Bharatiya Janata Party. Friends, it is the 200th constituency. It started on 28th of July. Annamalai has visited every constituency, has completed 199 constituencies. And this is the 200th constituency, and within few weeks, that is by 25th of February, not even few weeks, only 10 days, more than 10-15 days,
that he will be completing all 234 constituencies. அதற்காகத்தான் மக்களே இங்கே இந்த எண்மக்கள் என்ற மிகப்பெரிய ஒரு யாத்திரை தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் இந்த யாத்திரை கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி துவக்கப்பட்ட இந்த பயணம் இன்றைக்கு 20வது சட்டமன்ற தொகுதியாக இங்கே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே 234 சட்டமன்ற தொகுதியும் நிச்சயம் பூர்த்தி செய்யும் என்பதை இதன் மூலமாக உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். When we say N man and Makkal, we really mean it. My soil and my people, my Tamil Nadu which has to grow. Friends, I would also like to share with you how Pradhan Mantri Modi ji, Prime Minister Modi ji has brought development to the nation and also to Tamil Nadu. When I say so, I mean it. Ek Bharat, Shresth Bharat. One India and Shresth India, that we have to understand. And he has given us transparency in the administration, people-centric administration, and accountable administration. He has changed the political culture of the country, political culture. At one point of time, these corrupt leaders, they were unaccountable. But now, one has to be accountable. One has to give answer to the people. If they do not give answer to the people, people will throw them out. This is the situation which has come. ஆகவே இந்த எண்மக்கள் என்கின்ற வார்த்தை ஏதோ வாயில் சாதாரண சொல்லுகிற வார்த்தை, அது அடிமனதிற்கு நாங்கள் சொல்லுகின்ற எண்மண், எனது மக்கள், எனது மண் என்று மனதில் ஆறு மனதில் இருந்து வருகின்ற ஒரு வார்த்தை. அது மட்டுமல்ல பெரியவர்களே, சமீபத்தில் வேறு மோடி அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்தது முதலே ஒரே பாரதம், உண்மையான பாரதம், ஒரு நல்ல வளர்ச்சியாக பாரதம் என்ற முழக்கத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். அதே போல ஆட்சிக்கு வந்ததுமே ஊழலற்ற ஒரு அரசாங்கம், வெளிப்படையான ஒரு அரசாங்கம், மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இனிமேல் இந்த நாட்டில் யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அந்த ஊழல்வாதிகளை ஒரு நாள் விட்டு வைக்க மாட்டோம் என்ற மக்கள் தூக்கி எறியக்கூடிய காலம் என் அருகிலே வந்தது என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். There is a request that I should also speak in Hindi. देखो, आपको जानकर आश्चर्य होगा, 2014 के पहले भारत की अर्थव्यवस्था को, इकोनॉमी को फ्रेजाइल 5 में गिना जाता था, फ्रेजाइल 5 में। आपको जानकर खुशी होगी कि मोदी जी के नेतृत्व में जब दुनिया की अर्थनीति डगमगा रही है तो फ्रेजाइल 5 से निकल करके टॉप 5 में भारत आ गया है। ये भी हमको ध्यान में रखना चाहिए। आपको जान करके खुशी होगी कि हमने उस ब्रिटेन को, जिसने हमको 200 साल राज किया, उस ब्रिटेन को पिछाड़कर हम 5वीं नंबर की अर्थव्यवस्था बन गए। और इस बार तमिलनाडु से भी कमल खिला देना। 2027 में भारत मोदी जी के नेतृत्व में 30वें नंबर की अर्थव्यवस्था बन जाएगा। நண்பர்களே, இந்தியில பேசுகிற கோரிக்கை வந்தாலும் இந்தியில ஒரு சில வார்த்தைகள் நான் பேசுகின்றேன். 2017 ஆட்சிக்கு வந்த பிறகு உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். நம்ம எல்லாம் ஆண்ட இங்கிலாந்து நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாம் 5வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த ஒருமுறை மீண்டும் வருவதை பாரதிய ஜனதாவின் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தால் 3வது இடத்திற்கு பாரதம் பொருளாதார நாடாக மாறிவிடும் என்று உங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். आज इंडिया 3रे नंबर का ऑटोमोबाइल इंडस्ट्री बन गया, 3रे नंबर का। हमने जापान को पछाड़ दिया। जापान जिसकी गाड़ी के बारे में बोलते थे डैटसन टोयोटा, आज भारत 3रे नंबर का ऑटोमोबाइल इंडस्ट्री बन गया है। आज भारत जो 10 साल पहले 92% मोबाइल मेड इन चाइना होता था, आज 97% मोबाइल
आपके हाथ में मेड इन इंडिया है, मेड इन इंडिया। स्टील में, इस्पात में हम चौथे नंबर पर खड़े थे, आज हम दूसरे नंबर पर खड़े हैं। यह भी हमको ध्यान में रखना चाहिए। हमारा एक्सपोर्ट 2.5 गुना बढ़ा है और स्टील मैन्युफैक्चरिंग में मैंने पहले बताया कि हम दूसरे नंबर के बन गए हैं। यह भी आपको ध्यान में रखना चाहिए। यही नहीं, बहुत से एजेंडा, बहुत सा काम जो लंबे समय तक रुका हुआ था, मोदी जी ने उसको भी पूरा करके दिया है। 500 साल का संघर्ष, 500 ईयर्स का स्ट्रगल, राम जन्मभूमि के लिए 22 जनवरी को रामलला की प्राण प्रतिष्ठा नरेंद्र मोदी जी ने की है। जय जय श्री राम। इसके साथ साथ अलॉन्ग विद इट आर्टिकल 370 हैज बीन एब्रोगेटेड। धारा 370 को धाराशाही कर दिया गया है। अब कश्मीर भारत का अभिन्न अंग बन गया है और इसके साथ साथ देश को आगे बढ़ाने का काम मोदी जी ने किया है। बोलिए, किया है कि नहीं किया है? आगे बढ़ाया है कि नहीं बढ़ाया है? अब आप मोदी जी को आगे बढ़ाओगे ना, आगे लाओगे ना, फिर से 2024 में 400 पार करोगे ना, एनडीए को 400 पार करोगे ना। मित्रों, ध्यान रखना चाहिए कि आज जो बजट आया, நம்முடைய அனுபவத்தில் பாரத நாடு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதாவது வாகன உற்பத்தியிலே ஜப்பானை மிஞ்சி இன்னைக்கு 3வது இடத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். அதே போல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் வைத்திருக்கின்ற செல்போன்கள் 92% சைனாவுடன் மேட் இன் சைனா, சைனாவில் உற்பத்தி ஆகிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு 97% செல்போன்கள் இந்திய நாட்டில் உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கின்றது. அதே போல இரும்பு உற்பத்தியில் நாம் 14வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அதே போல ஏற்றுமதி நாம் வளர்ந்திருக்கின்றோம். அத்தனைக்கு மேலாக 500 ஆண்டு காலமாக தீராதிருந்த ராம ஜென்மபூமி பிரச்சனை தீர்க்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அன்றைக்கு ராம ஜென்மபூமியிலே அயோத்திய ராமருக்கு மிகப்பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு அதற்கு முன்பாகவே காஷ்மீருக்கு சிறப்பான சட்டம் ஆர்டிகல் 370 நாம் ரத்து செய்திருக்கின்றோம். அதன் மூலமாக காஷ்மீர் நாட்டினது பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக மாற்றிருக்கின்றோம். ஆகவே நாடு முழுவதும் மோடி அலை வீசிக் கொண்டிருக்கின்றது. உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களுக்கு ஆதரவு தருவீர்களா என்று நான் கேட்கின்றேன். ஆகவே 2024 தேர்தலில் 400 எம்பிகளுக்கு அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க ஒரு ஆதரவு தர வேண்டும். मित्रों, मैं आपको यह भी बताना चाहता हूं कि जो 1 तारीख का बजट प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में आपकी धरती से हमारी नेत्री निर्मला सीतारमण जी ने जो रखा, उसमें ये रखा है कि आंगनबाड़ी और आशा वर्कर को और उनके हेल्पर को आयुष्मान भारत में जोड़ दिया जाएगा। इसको भी उन्होंने आगे रखा है। इसके साथ साथ 1 करोड़ घरों पर 1 करोड़ सूर्योदय योजना, यानी सौर ऊर्जा, सोलर एनर्जी, इसको लगाया जाएगा और 1 करोड़ घरों को 300 यूनिट बिजली फ्री दी जाएगी और साल में उनसे 17-18 हजार की बिजली खरीदी जाएगी। इसका व्यवस्था की गई है। इसके साथ साथ 3 करोड़ लखपति दीदी बनाने का निर्णय भी कर लिया गया है और इसके साथ साथ ऑयल को, तेल को, उसमें हम तेल में आत्मनिर्भर हो जाएंगे, इस तरीके की बात भी कही है। मित्रों, जब मैं डीएमके की बात करता हूं तो डीएमके नॉर्थ और साउथ का डिवीजन डालती है, लेकिन मैं बताना चाहता हूं कि जहां तक सवाल है
एक मिनट भैया, जाने दो। जहां तक सवाल है डीएमके जो कहती है, हम बताना चाहेंगे कि जहां तक तमिलनाडु की दृष्टि से अगर मैं प्रधानमंत्री अन्न योजना की बात करूं तो 80 करोड़ जनता को अगर 5 किलो गेहूं या 5 किलो चावल दिया गया है तो वही तमिलनाडु को भी 3 करोड़ 60 लाख लोगों को प्रधानमंत्री अन्न योजना में जोड़ा गया है। अगर मैं आयुष्मान की भारत की बात करूं तो उसमें अगर 11 करोड़ परिवारों को, वैसे तो 10 करोड़ 74 लाख परिवारों को जोड़ा गया है, तो उसमें 77 लाख फैमिलीज आर फ्रॉम तमिलनाडु। अगर मैं उज्ज्वला योजना की बात करूं तो जहां 10 करोड़ लोगों को गैस का कनेक्शन दिया गया है, उसमें तमिलनाडु में 37 लाख लोगों को कनेक्शन दिया गया है। प्रधानमंत्री आवास योजना में अगर 4 करोड़ घर बने हैं तो 14 लाख घर तमिलनाडु में बने हैं, इसको भी ध्यान में रखना चाहिए। प्रधानमंत्री किसान सम्मान निधि में अगर 11.5 करोड़ किसानों को दिया गया है तो 30 लाख किसान तमिलनाडु के हैं, वो भी हमको ध्यान में रखना चाहिए। इसलिए मुख्य धारा में शामिल करने में कोई कसर तमिलनाडु के साथ नहीं किया गया है, पूरी कसर रखी गई है ताकि पूरा तमिलनाडु मुख्य धारा में आगे बढ़े और देश के साथ पूरी ताकत के साथ खड़ा हो, इसका प्रयास हुआ। इसलिए एक भारत श्रेष्ठ भारत, इस बात को आगे बढ़ाया गया। நண்பர்களே, சிறிது நாட்களுக்கு முன்பாக மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் ஒரு புதிய பட்ஜெட்டை தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்டில் அடிப்படை வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கு கூட ஆயுஷ்மான் திட்டத்தில் இணைத்திருக்கின்றார். ஒவ்வொரு வீடுக்கு கூட யாரெல்லாம் இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு 300 யூனிட் கட்டணம் மின்சாரம் இலவசமாக கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 16 முதல் 18,000 ரூபாய் அதன் மூலமாக நமக்கு சேமிக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டிலே 3 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கின்றார். இது தற்சார்பு பாரதம் இந்த திட்டத்தின் மூலமாக 3 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்க வேண்டும் சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தில் ஆண்டு திராவிட முன்னேற்றங்கள் எவ்வளவு பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, நாம் எதுவும் செய்யவில்லை என்று நான் இங்கே சொல்லுகிறேன். நாடு முழுவதும் 80 கோடி மக்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கும் திட்டத்திலே தமிழ்நாட்டிற்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி பேருக்கு அதிகமான குடும்பங்களுக்கு நாம் இலவசமாக 5 கிலோ அரிசி கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக 10 கோடி மக்களுக்கு நாடு முழுவதும் தந்திருக்கின்றோம். அதில் தமிழகத்திற்கு 77 லட்சம் மக்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்கின்ற மருத்துவ காப்பீடு திட்டத்தை நாம் தந்திருக்கின்றோம். அத்தனை வீடுகளுக்கு இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்கிற திட்டத்தில் நாடு முழுவதும் 10 கோடி மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அதில் தமிழகத்திற்கு 38 லட்சம் பேருக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். அதே போல நம்முடைய வீடு கட்டுகின்ற பிரதம மந்திரி திட்டத்தில் நாடு முழுவதும் 4 கோடி வீடுகள் கட்டி தந்திருக்கிறோம். அதில் 14 லட்சம் வீடுகள் இங்கு தமிழகத்தில் கட்டி தந்திருக்கின்றோம். விவசாயிகளுக்காக வருடத்திற்கு 6,000 ரூபாய் நம்ம அவர்களுக்கு ஒரு கௌரவ தொகையாக அளித்து வருகின்றோம். அதில் 12 கோடிக்கு அதிகமான விவசாயிகள் நாடு முழுவதும் தந்திருப்போது தமிழகத்தில் 38 லட்சம் விவசாயிகளுக்கு நாம் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்களை அளித்து வந்து கொண்டிருக்கின்றோம். मित्रों, do you know the meaning of DMK? Do you know the meaning of DMK? DMK stands for Dynasty Money Swindling Katta Panchayat. DMK is dynasty. Karunanidhi, Stalin, Udayanidhi, बेटा, बच्चा, पोता, ओनली कर्नल, ओनली स्टालिन फैमिली. मनी स्विंडलिंग, करप्शन में इनको शर्म भी नहीं आता है. इनका एक मंत्री 200 दिनों से जेल में पड़ा है और मंत्री भी है.
कैसी डेमोक्रेसी है, विच टाइप ऑफ डेमोक्रेसी यू आर हैविंग, एंड वो कन्विक्टेड है करप्शन में। और सबसे इंटरेस्टिंग बात तो यह है कि मिनिस्टर ऑफ डायरेक्टरेट ऑफ विजिलेंस एंड एंटी करप्शन, मिनिस्टर ऑफ डायरेक्टरेट ऑफ विजिलेंस एंड एंटी करप्शन, इसके खिलाफ भी डीवीएसी में करप्शन का केस है, भ्रष्टाचार का केस है। यह परिस्थिति आकर के खड़ी है। मित्रों, इन्होंने अपने चुनाव का कोई भी काम पूरा नहीं किया है। बोलिए, इन्होंने कहा था कि 90% सब्सिडी देंगे ड्रिप इरिगेशन पे, मिली क्या? मिली क्या? इन्होंने कहा था कि हम कोऑपरेटिव्स को इंश्योर करेंगे उनकी पेमेंट, कोऑपरेटिव्स को पेमेंट इंश्योर हुआ क्या? इन्होंने कहा था हॉर्टिकल्चर रिसर्च सेंटर बैठाएंगे, बैठाया क्या? इन्होंने करप्शन रिसर्च सेंटर बनाया है। करप्शन का रिसर्च कैसे किया जाए, क्या क्या तरीका हो सकता है करप्शन का, उसका रास्ता बनाया है। और इन्होंने कहा था कि हम लोन माफी करेंगे, माफ किया क्या? इन्होंने कहा था हम गरीबी हटाएंगे, खुद की गरीबी हटा ली, बाकी सबकी वैसी रहने दी। मित्रों, मैं एक बात और कहना चाहता हूं, बर्ड्स ऑफ ए फेदर फ्लॉक टूगेदर। एक तरीके के पंछी एक ही जगह इकट्ठे होते हैं। ये जो इंडी अलायंस है ना, इंडी अलायंस, ये इंडी अलायंस एक ही बात का अलायंस है, और ये अलायंस है परिवार का अलायंस, प्रॉपर्टी का अलायंस और भ्रष्टाचार को बढ़ावा देने का अलायंस। फैमिली डायनेस्टी। देखो, फारूक अब्दुल्ला का बेटा उमर अब्दुल्ला, प्रकाश सिंह बादल का बेटा सुखबीर बादल, मुलायम सिंह यादव का बेटा अखिलेश, अखिलेश के बाद डिंपल, चाचा गया जहां जाना है, लालू के बाद राबड़ी, राबड़ी के बाद तेज प्रताप, तेज प्रताप के बाद तेजस्वी, तेजस्वी के बाद मीसा, बाकी फुल स्टॉप। ममता, ममता इसको बुआ बोलते हैं, बुआ को बंगाली में पीसी बोलते हैं, पीसी। तो ममता और उसका भतीजा, भाईपो, ममता और उसका भतीजा, बाकी टीएमसी छुट्टी, वाईएसआर, जगन, ये परिवार की पार्टी, केसीआर, केटीआर, कविता, दामाद, बेटा, बेटी, पोता, पोती, करुणानिधि, स्टालिन, उदयनिधि, परिवार, शरद पवार, सुप्रिया सुले, अजीत पवार, जाए जहां जाना है, परिवार की पार्टी, उद्धव ठाकरे, आदित्य ठाकरे, परिवार की पार्टी। हमारे दोस्त बोल रहे हैं इंदिरा गांधी, सोनिया गांधी, राहुल गांधी, प्रियंका गांधी, बाकी सबकी छुट्टी, ये भी भाई बहन की पार्टी। ये इंडी अलायंस परिवार का अलायंस है, परिवार का, फैमिली अलायंस। दूसरा, ये डायनेस्टी के साथ साथ, परिवार के साथ साथ प्रॉपर्टी का भी अलायंस है। बोलो, फारूक अब्दुल्ला के खिलाफ केस चल रहा है कि नहीं चल रहा है? क्रिकेटर जल्दी बोलो, अखिलेश के खिलाफ स्कैम का केस चल रहा है कि नहीं चल रहा है? बोलो, लालू के खिलाफ केस चल रहा है कि नहीं चल रहा है? तेजस्वी के खिलाफ केस चल रहा है कि नहीं चल रहा है? ममता के मंत्री जेल में है कि नहीं है? आप बताइए, वाईएसआर में भ्रष्टाचार है कि नहीं है? आप बताइए, उदयनिधि के सरकार, ये स्टालिन की सरकार में इनका मंत्री जेल में है कि नहीं है? भ्रष्टाचार कर रहे हैं कि नहीं कर रहे हैं? ईडी इनके दरवाजे पर है कि नहीं है? आप बताइए, हमारे उद्धव ठाकरे और बाकी लोग भी भ्रष्टाचार के साथ जुड़े हैं कि नहीं जुड़े हैं? तो इनका आप बताइए, राहुल गांधी बेल पर है कि नहीं है? आप बोलिए, सोनिया गांधी बेल पर है कि नहीं है? ये सब, पहला परिवार, दूसरा प्रॉपर्टी और करप्शन। ओ केजरीवाल,
वो छूट गया था, वो केजरीवाल छूट गया, सॉरी, वो छूट गया था। उसके बोलो डिप्टी चीफ मिनिस्टर जेल में है कि नहीं है, उसका मंत्री जेल में है कि नहीं है, उसका सांसद जेल में है कि नहीं है, और खुद भी ईडी से बच रहा है कि नहीं बच रहा है, बच रहा है कि नहीं बच रहा है। तो ये इंडी अलायंस कुछ नहीं है, ये इंडी अलायंस भ्रष्टाचार का अलायंस है, परिवार का अलायंस है। तो मित्रों, मैं एक ही बात आपको कहना चाहता हूं, यहां भी ये जो डायनेस्टी, मनी स्विंडलिंग, कट्टा पंचायत को इसका भट्टा बैठाओ और भारतीय जनता पार्टी को आगे लेके आओ, कमल खिलाओ, एन मन एन मक्कल को आगे बढ़ाओ और इस देश को आगे ले जाओ, प्रदेश को आगे ले जाओ और पूरी ताकत के साथ अन्नामलाई के नेतृत्व में आगे चल करके भारतीय जनता पार्टी को मजबूत करो, यही आपसे कहने आया हूं। और ऐसी भ्रष्टाचार सरकार को घर में बैठा दो और उन लोगों को आगे लाओ जो काम करने के लिए तैयार हैं, आपकी चिंता करने के लिए तैयार हैं। बहुत बहुत धन्यवाद। நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவது தெரியும். டிஎம் சொன்ன குடும்ப அரசியல், அதே போல பணத்தை கொள்ளையடிக்கிறது, கட்டப்பொங்கல், இதெல்லாம் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல இங்க 200 நாள் ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருந்துட்டு இருக்கார். அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படல, அவருக்கு கட்சியின் சம்பளம் வந்துட்டே இருக்கு. அதே போல இங்க ஒரு அமைச்சர் விஜிலன்ஸ் மினிஸ்டரா இருந்தார், அவர் பேர்ல ஒரு வழக்கம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு திராவிட முன்னேற்ற சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காங்களா? கூட்டுறவு கடன்லாம் தள்ளுபடி பண்ணிருக்காங்களா? இல்ல. அதே போல ஒரு ஆராய்ச்சி மையம் வைக்கணும்னு சொன்னாங்க, ஆனா வச்சது லஞ்சம் எப்படி வாங்குறது, இதுக்குதான் ஒரு ஆராய்ச்சி மையம் வச்சிருக்காங்க. எந்த கடனும் தள்ளுபடி பண்ணல. ஆகவே எதையும் ஏற்பாடு பண்ண முடியல. ஆகவே இதெல்லாம் விட்டுட்டு இப்ப கடைசியா முதல்ல இந்தி கூட்டணி ஆரம்பித்திருக்காங்க. இந்த கூட்டணி முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய லஞ்சங்களை மறைப்பதற்காக, வாங்கியிருக்கிற சொத்து, கொள்ளையடிச்ச சொத்தை பாதுகாப்பதற்காக தான் இது இருக்கு. உதாரணத்துக்கு காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா ஆரம்பிச்சு முலாயம் சிங் யாதவ், லாலு பிரசாத் யாதவ், மம்தா, ஆந்திராவுக்கு ஒய்எஸ்ஆர் ஜெகன், அதே போல தெலுங்கானா கேசிஆர், அவர் பையன் கேடிஆர், அவங்க பொண்ணு கவிதா, அதே போல நமக்கு கருணாநிதி, அவங்க பையன் ஸ்டாலின், அவங்க பையன் உதயநிதி, இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே போகலாம். மகாராஷ்டிரால சரத் பவார், அவங்க பொண்ணு சுப்ரியா, அஜித் பவார், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் சொன்னீங்க இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, அத்தனை காந்தி வந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்ப அரசியல் இருக்கணும், அதே போல லஞ்சம் வாங்குறது, சொத்து கொள்ளையடிச்சது பாதுகாக்கிறது, இது மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஆகவே இது எல்லாம் விட்டு அத்தனைக்கு மேலாக கெஜ்ரிவால் எவ்வளவு யோக்கியமா பேசினார். இன்னைக்கு கெஜ்ரிவால் மினிஸ்டர் ஜெயில இருக்காரா? இருக்காரு. ஆகவே சகோதரர்களே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு, நம்முடைய தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிருந்து விடைபாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத்திய அரசுடைய திட்டங்கள் அடிப்படையில் திருமதி மைதிலி செல்வ முதல் சேமிப்பு திட்டம், அவர் நட்டாஜி அவர்களோடு வாழ்த்து பெறுகிறார், அவருடைய வாழ்த்தை பெறுகிறார். அடுத்து திருமதி சல்மா, சிறு மற்றும் குறு தொழில்களுக்காக உதவி பெற்ற சல்மா அவர்களை அழைக்கிறார். அடுத்து திருமதி கல்பனா, மகளிர் சுய உதவிக்குழு வந்த பிறகு கல்பனா செல்ஃப் ஹெல்ப் குரூப் உதவி பெற்றவர். திருமதி ராதா, சாலையோர சிறு வணிகர்களுக்கான கடன் திட்டம் 10,000, சாலையோர சிறு வணிகர்களுக்கான கடன் திட்டம். திருமதி ஆசா, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண், 35 கிலோ அரிசி இலவசமாக மாதம் மாதம் இந்த குடும்பம் பெறுகிறது. நன்றி உரை திரு வினோஜ் அவர்கள். இன்றைய என் மண் என் மக்கள் யாத்திரையின் 200வது சட்டமன்ற
விழாவிலே கலந்து கொள்ள வருகை தந்த தேசியத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டா அவர்களுக்கும், நமது மாநிலத்தின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும், மத்திய இணையமைச்சர் அண்ணன் திரு எல். முருகன் அவர்களுக்கும், மேடையில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மத்திய சென்னை கிழக்கு, மத்திய சென்னை மேற்கு, தென் சென்னை, சென்னை கிழக்கு, சென்னை மேற்கு, வட சென்னை கிழக்கு, வட சென்னை மேற்கு மாவட்ட, மாநில, மண்டல நிர்வாகிகள், ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை, பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஜெய் ஹிந்த். என் மக்கள்